ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காயின் பரோட்டா தாங்க பண்ண போறோம். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலுமே பசங்க காயின் பரோட்டா தாங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதே ஹெல்த்தியா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான காயின் பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காயின் பரோட்டா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சுக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நான் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்திருக்கேங்க. இந்த மைதா கூடவே கொஞ்சமா சால்ட், கொஞ்சமா சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. நார்மலா பரோட்டா அப்படின்னாலே முட்டை சேர்த்து பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு முட்டை எதுவும் சேர்க்கறது இல்லை. இப்போ பரோட்டா மாவை நான் நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு எல்லா சைடுமே ட்ரை ஆகாம நல்லா இந்த மாதிரி மேல அப்ளை பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மாவு நல்லாவே லூஸா இருக்குங்க. இப்போ இந்த பரோட்டா மாவை இந்த மாதிரி சிலிக்கான் மேட்ல போட்டிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது மாவு இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ மாவு சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இதை நமக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலா உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1 கப்பு மாவுக்கு எனக்கு ஒரு 5 பால் கிடைச்சிருக்கு. இப்போ இதை சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி ஃபுல் ஷீட்டுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் மெலிசா. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ்ல நல்லா திரட்டிட்டு 2 ஷேப்பா நம்ம கட் பண்ணிட்டு ஒரு ஷேப்பை இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு கோடா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு உள்ள பார்ட்டை இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு சைடு இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து நம்ம இந்த மாதிரி எல்லா மாவுமே எடுத்து பரோட்டா மாதிரி நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி சுத்தி வச்சுக்கலாங்க. இதே போல அந்த சைடு இருக்கிற மாவை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பரோட்டாவை எப்போதும் போல சுத்துற மாதிரி சுத்தி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 5 மினி பரோட்டா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அடுப்பை பத்த வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா மினி பரோட்டாவையும் இந்த தோசைக்கல்ல போட்டுக்கலாங்க. இப்போ பரோட்டா ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. இதே போல மிதமான தீயில வச்சு நல்லா 2 சைடுமே கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ காயின் பரோட்டா 2 சைடுமே நல்ல கோல்டன் கலர்ல செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நார்மலா பரோட்டாவுக்கு அடிக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கணும். அப்பதான் அந்த பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான காயின் பரோட்டா செம்மையா ரெடி ஆயிட்டு வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். இன்னைக்கு சுட சுட சூப்பரான காயின் பரோட்டா குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த காயின் பரோட்டா கூட ஆட்டுக்கல் பாயா இல்லைன்னா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. இந்த காயின் பரோட்டா நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த காயின் பரோட்டா கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.